வெல்கம் டு தமிழ் காவியம். அவன் தப்பான நோக்கத்தோட பண்ணலன்னு தெரிஞ்சாலும் ஏனோ தனக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுக்கணும்னு மனசு மட்டும் ஏங்கி தவிச்சுது. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம சாதாரணமா இருந்தா. இப்போ போட்டி ஆரம்பிச்சுது. 2 ஜோடிகளுக்கு ஒரே சமயத்துல போட்டி வச்சாங்க. அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ். அப்புறம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தகுதியும் வரும். மேகா அழகி 2 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிட்டாங்க. மேகா ஓடி வந்து வீரா கைய பிடிச்சுக்கிட்டா. கோமா இருக்காளான்னு தெரியாது, ஆனா வெறுப்பு இல்ல. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலா பக்கத்துல போய் நின்னுகிட்டா. வீரா அழகிய தான் பாத்துட்டு இருந்தா. எதுக்கு என்ன இப்படி பாக்குற, இங்கயா போட்டி நடக்குது அப்படின்னு கோமா பேசினா அழகி. இந்த கண்ணுல போட்டி நடக்கல, ஆனா வேற ஏதோ சொல்லி துடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அவளை பார்த்து கண்ணடிச்சான் வீரா. வழக்கம் போல அதுல அழகி மயங்கினாலும் எங்க நின்னு எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அழகி மேகா பக்கத்துல போய் நின்னுகிட்டா. வீராவும் சிரிச்சுக்கிட்டே காலா பக்கத்துல வந்துட்டான். இப்ப அடுத்ததா காலா வீரா அவங்க 2 பேரும் கலந்துக்கணும். ஆனா காலா ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டதுனால அவங்க டீமுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கம்மியா தான் கிடைச்சது. அதாவது 5க்கு 5 வாங்க வேண்டிய இடத்துல 5க்கு 4 தான் வாங்கினாங்க. இப்ப அடுத்ததா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஒரு கேம். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து 9th ஸ்டேஜ் வரைக்கும் பசங்க நிப்பாங்க. அவங்களுக்கு எதிர கலர் பெல்ட் வச்சு இருக்கும். யாருக்கு எதுன்னு கரெக்டா மேட்ச் பண்ணணும். இது தனியா ஒரு இடத்துல நடக்கும். போட்டியில கலந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்க வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும். ஆடியன்ஸ் இதுல அலோட் இல்ல. அதே மாதிரி வேற வேற ஜட்ஜஸ் வந்து மார்க் கொடுப்பாங்க. வீரா டீம்ல இருந்து அழகி போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டா. அந்த போட்டியில மேக்ஸிமம் எல்லா டீமுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. மொத்தமா 10 அகாடமி பசங்க தான் இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டது. இதே மாதிரி 4 பேர் தான் ஒரு டீம்ல இருக்கணும்னு வி மாஸ்டர் சொல்லிட்டாரு. அடுத்ததா இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து 9th ஸ்டேஜ் பசங்க வரைக்கும் எல்லாரும் கட்டாஸ் பண்ணி காட்டினாங்க. இதுல குரூப் பெர்ஃபார்மன்ஸும் உண்டு. ஒரே மாதிரி எல்லாரும் தப்பு இல்லாம பண்ணினா மட்டும்தான் அந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுல இருந்து கிட்டத்தட்ட 7 டீம் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆனாங்க. அப்போ பிரேக் டைம். எல்லா டீமுக்கும் டென்ட் போட்டு இருந்ததால அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பிடுறவங்க லைட்டா ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க. வீரா பக்கத்துல நேரா வந்து உட்கார்ந்தா ரூபினி. அவ யாரு என்னன்னு 4 பேருக்குமே தெரியாது. உங்க டீம் மெம்பருக்கு நீங்க பண்ண ஹெல்ப் உண்மையாவே சூப்பர். என் பேர் ரூபினி, நீங்க அப்படின்னு வீரா கிட்ட கைய நீட்டினா. வீரா அப்படின்னு மேகா தான் பதில் சொன்னா. அவளை கண்டுக்கவே இல்ல. ஓ வீரா, ரொம்ப நல்ல பேர். உங்க அப்பா அம்மா கரெக்டான நேம் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ரூபினி சிரிக்க அவங்க எல்லாருக்கும் இது பெரிய ஜோக்கான்னு தோணுச்சு. உடனே பட்டு, வீரா இதுதான் கரெக்டான சமயம், அழகிய உன் வழிக்கு கொண்டு வர, சும்மா இந்த பொண்ணு கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி அழகியும் யாருக்கு வச்ச விருந்தோ அப்படின்னு காலா கிட்ட பேசிட்டு இருந்தா. தேங்க்ஸ் ரூபினி, என் பேர் அழகா இருக்குன்னு உங்க வாயில இருந்து வந்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு ஓர கண்ணால அழகிய பார்த்தான். அப்பவும் அவன் 2 பேரையும் பார்க்கல. நீங்க எந்த அகாடமி அப்படின்னு ரூபி அடுத்த பேச்சுக்கு அடி போட, வேணும்னே வீரா வெளியே போய் பேசலாமா அப்படின்னு அவளை கூட்டிட்டு வந்துட்டான். காலா கிட்ட பேசிட்டு இருந்த அழகிக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் அவளுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டா. இங்க வீரா காதுல ரத்தம் வராத குறையா ரூபினி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தா. தூரத்துல இருந்து அவங்க டென்ட்ட பார்த்துட்டு வந்த வீராக்கு அழகி இன்னும் வெளியே எழுந்து வந்து சண்டை போடலன்னு கோவம் வேற வந்துச்சு. இதுல பட்டு வேற, வீரா தெரியாம இவ கூட உன்னை கோத்து விட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கழண்டுக்குச்சு. பல்ல கடிச்சிட்டு நின்னுட்டு இருந்த வீரா யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு வேண்டிக்கிட்டது கடவுள் காதலையே விழுந்துருச்சு. ரூபினிய அவங்க அகாடமி பசங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வேகமா டென்ட்டுக்கு ஓடி வந்தவன் கண்ணுக்கு அழகி மட்டும்தான் இருந்தது தெரிஞ்சது. நேரா வந்து அவளை இடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தான் வீரா. உடனே அவ தள்ளி உட்கார, இவனும் அவ எந்த அளவுக்கு தள்ளி போறாளோ இடிச்சிட்டு ஓரம் வரைக்கும் வந்துட்டாங்க. இதுக்கு மேல இடம் இல்ல வீரா, கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு அழகி வேற எங்கேயோ பார்த்து சொல்ல, அவ கன்னத்தை பிடிச்சு தன்னை பார்க்க வச்சான் வீரா. என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டான். நீ எதுவும் தப்பு பண்ணலன்னு மனசுல நினைச்சாலும் அதை வெளியே சொல்ல முடியாம வீரா கைய தட்டி விட்டு
வெளியே எழுந்து போயிட்டா அழகி. வீராக்கு அழகிய பத்தி நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு அவனுக்காக விட்டு கொடுப்பா, அன்பா இருப்பா. திடீர்னு ஏற்பட்ட இந்த மாற்றத்துக்கு தான் அவனால காரணத்தை புரிஞ்சுக்க முடியல. அடுத்து வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க முடியாம போட்டி ஆரம்பிச்சது. அடுத்ததா 7 டீம் கேப்டன்ஸ் மட்டும் போட்டியில கலந்துக்கணும். ராணா அகாடமில யாரு டீம் கேப்டன்னு இவங்க 4 பேருக்கும் தெரியாது. போட்டி நடக்கிற இடத்துக்கு போன உடனே வீராவை முன்னாடி கூப்பிட்ட ராணா கேப்டன் எழுதி வச்சிருக்கிற இடத்துல அவனை நிக்க வச்சார். யாரும் எதுவும் பேசல. வீராவுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப அந்த பஞ்சவர்ண மலை சம்பந்தமா தான் போட்டி நடக்க போகுது. ஒவ்வொரு ஜோன்லயும் அதே கலர்ல உள்ள ஒரு கல் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு வரணும். ஆனா சாதாரணமா ரீச் பண்ற மாதிரி இருக்காது. அங்க ஸ்டேஜ் வைஸ் டெக்னிக்ஸ் நேம் ஜம்பிள்டா எழுதி வச்சிருப்பாங்க. அதை முதல்ல சரியா அடுக்கணும். அப்புறமா அங்க இருக்கிற கண்ணாடியில அந்த டெக்னிக்க பண்ணி காட்டணும். அப்பதான் உள்ள போறதுக்கு வழி கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜ் தான் கல்லு கண்டுபிடிக்கிறது. இத வி மாஸ்டர் எல்லாருக்கும் விவரமா எடுத்து சொன்னாரு. உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட வி மாஸ்டர் மட்டும் தான் போனார். 7 பசங்களுக்கும் வயித்துல கயிறு கட்டி மேல இருந்து கீழே இறக்குனாங்க. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த 5வது பிங்க் ஜோன்ல கல் தவிர இன்னொரு ஜந்துவும் இருக்கு. அதை சமாளிச்சு அடிக்கணும். இத வி மாஸ்டர் சொல்லல. அவரை பொறுத்த வரைக்கும் 4 ஜோன் பசங்க தாண்டினாலே வேற ஐடியா வச்சிருந்தாரு. ரெட் ஜோன்ல எல்லாரும் இறங்கின உடனே வாசல்ல வச்சு இந்த ஜம்பிள்டு கார்டு எடுத்து சீக்கிரமா அடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல வேற அகாடமி சேர்ந்த 2 பசங்க அதை முடிச்சு உள்ள போய் அவங்களுக்கு வச்சு இருந்த கல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வீரா 3வதா தான் போயிட்டு இருந்தான். அடுத்ததா ப்ளூ ஜோன். அங்க உல்டாவா எல்லா டெக்னிக்ஸும் ஜம்பிள்டா எழுதி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அசம்பிள் பண்ணி அதை கண்ணாடி முன்னாடி சரியா பண்ணி காட்டிட்டு அப்புறமா உள்ள போயிட்டு வரணும். இப்பவும் வீரா 3வதா தான் முடிக்க முடிஞ்சது. ஏன் வீரா நெட்ரிக்கன் ஹெல்ப் எட அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. என்னால எது வரைக்கும் முடியுதோ தாக்கு பிடிச்சு பண்றேன் அப்படின்னு சொன்னான் வீரா. சரி அப்படின்னு பட்டுவும் அவன் சொந்தமா முயற்சி பண்ணணும்னு விட்டுடுச்சு. அடுத்ததா கிரீன் ஜோன் முடிஞ்சு இப்போ ஒயிட் ஜோனுக்கு வந்தாச்சு. இங்க 2 பேரை தான் செலக்ட் பண்ண போறாரு வி மாஸ்டர். அவங்க தான் பிங்க் ஜோனுக்கு போகணும். இப்ப வரைக்கும் வீரா 3வது இடத்துல தான் இருக்கான். அவன் கண்டிப்பா இந்த ஜோன்ல ஜெயிச்சாகணும். இங்க நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே மேல காத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு வி சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட தான் பறக்கும் பாய் இருந்துச்சே, அதனால மேல கீழேன்னு தீயா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 4வது ஜோனுக்கு போக காத்துட்டு இருந்த எல்லார்கிட்டையும் வி பேசினாரு. யார் யாருக்கெல்லாம் இங்க நீச்சல் தெரியும், அவங்கதான் இந்த ஜோனுக்குள்ள போக முடியும். தெரியாதவங்க வெளியே இருக்க, அவங்க இதுக்கப்புறம் இந்த போட்டியில தொடர முடியாது அப்படின்னு சொன்னார். நம்ம ஆளுக்கு நீச்சல் தெரியாது, ஆனா கூட இருக்கிறது யாரு, நெட்ரிக்கண்ணாச்சே. ஒரே தரம் கண்ணடிச்சு நான் பாத்துக்கிறேன்னு சிக்னல் கொடுக்க பட்டு அத டெலிவர் பண்ணிருச்சு. தைரியமா வீரா எனக்கு தெரியும்னு முன்னாடி வந்து நின்னான். 7 பேர்ல 4 பேருக்கு நீச்சல் தெரியல. 3 பேர் தான் அந்த ஜோன் உள்ள அனுப்பி வச்சாரு வி. உள்ள வந்த உடனே தண்ணி இல்லாம சாதாரண தர மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடம். வெளியே மாஸ்டர் வேற மாதிரி சொன்னாரே அப்படின்னு 3 பேரும் பேசிக்கிட்டே இருந்த சமயம் அங்க ஒரு பலகை முன்னாடி வந்து விழுந்துச்சு. அதாவது அதை தாண்டி அடுத்த பக்கம் போகணும். 3 பேரும் வரிசையா காலை எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் 2 சைடும் கொதிக்கிற தண்ணி கண்ணுல தெரிஞ்சுது. காரணம் தப்பினா மரணம். அந்த மாதிரி ஒரே ஒரு கால் மட்டும்தான் எடுத்து வச்சு நடக்க முடியும். 2 பக்கமும் பேலன்ஸ் கிடையாது, எதையும் புடிச்சுக்கவும் முடியாது. 3 பேர்ல ஒருத்தன் உயிர் முக்கியம், என்னால முடியாதுன்னு வந்த வழியே திரும்பி போயிட்டான். இப்ப 2 பேர் தான் இருந்தாங்க. வீரா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. வேணும்னா கேக்குறேன் அப்படின்னு அந்த பலகையில ஏதாவது க்ளூ இருக்குமான்னு செக் பண்ணிட்டு வந்தான். ஆமா, ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் போது அங்க கண்ணுக்கு தெரியாம சின்னதா ஒரு பட்டன் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதை தொட்டாலே பிடிமானதுக்கு ஒரு பொருள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் யார் அதை தொடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹெல்ப் கிடைக்கும். பின்னாடி வர்றவங்களுக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியாது. வீரா அதை புரிஞ்சுக்கிட்டான். மெதுவா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த பிடிமானத்தை பிடிச்சுக்கிட்டே முன்னாடி ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சு. இத பின்னாடி வந்த பையன் நொடி பொழுதுல புரிஞ்சுக்கிட்டு டபுள் ஜம்ப் அடிச்சு வீராவுக்கு முன்னாடி போய் அடுத்தடுத்த பட்டன் அமுக்க ட்ரை பண்ண பாக்க, ஆனா அங்கதான் அவனுக்கு ஆப்பு காத்துட்டு இருந்துச்சு. வரிசையா தான் பட்டன் அமுக்கணும், முன்னாடி போனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. திரும்பவும் டபுள் ஜம்ப் பண்ணி வந்து நின்னவன் பேலன்ஸ் இல்லாம கீழே விழ போன சமயத்துல வீரா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி பிடிச்சு நிறுத்திட்டான்.
எப்படியோ 2 பேரும் அந்த கட்டத்தை தாண்டி வெளியே வந்துட்டாங்க. அடுத்துதான் தூரத்துல அவங்களுக்கு தேவையான கல் இருந்துச்சு. ஆனா அது ஈஸியா கடக்க முடியாது. நடுவுல பெரிய பள்ளம் இருந்துச்சு. கீழே விழுந்தா அது எங்க போய் முடியும்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு பெரிய பள்ளமா இருக்க வீராவும் அந்த பையனும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. திடீர்னு அந்த பையன், வீரா அங்க பாரு அப்படின்னு அந்த இடத்தை காட்டினான். ஒரு பெரிய வீல் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அதாவது அதை சுத்தினா அந்த பள்ளத்தாக்க கடக்க பாதை கிடைக்கும்னு 2 பேருக்கும் புரிஞ்சுது. அடுத்த செகண்ட் வீல் பக்கத்துல போய் ஒருத்தரா சுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸியா இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உடனே வீரா, இந்த வீல் சும்மா நம்மள ஏமாத்த இங்க வச்சிருக்காங்க, யாராவது இவ்வளவு ஈஸியா கண்ணுல படுற மாதிரி பொருள் வைப்பாங்களா, வேற ஏதாவது இருக்கும், வா தேடலாம் அப்படின்னு சொன்னான். 2 பேரும் வேற வேற திசையில தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப வீராக்கு திடீர்னு ஒரு ஐடியா கிடைச்சது. இது ஒயிட் ஜோன், அப்படின்னா வெள்ளை கலர் சம்பந்தமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தான். அவன் நினைச்சது கரெக்ட். வெள்ளை பூ ஒண்ணு அங்க இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள எதுக்கு பூ இருக்கணும் அப்படின்னு சும்மா அதை பறிச்சான். ஒவ்வொரு பூவா பறிக்கும் போது அவனுக்கு அந்த பாதாளத்தை கடக்கிற பாதை ஸ்டெப் மாதிரி வர ஆரம்பிச்சது. அந்த பையன் வேற பக்கம் போய் தேடிட்டு இருந்த சமயத்துல வீரா எல்லா பூவையும் பறிச்சு பாதைய கண்டுபிடிச்சிட்டான். நேரா கல்லையும் எடுத்துட்டு போய் குகைக்கு வெளிப்பக்கம் வந்து வி மாஸ்டர் கிட்ட கொடுக்க எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். இப்ப பிங்க் ஜோனுக்கு வீரா மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கான். போட்டினா 2 பேர் இருக்கணும், வீரா மட்டும் தனியா அனுப்ப முடியாது. அதனால இந்த போட்டி இதோட முடிச்சுக்கலான்னு எல்லாரையும் மேல ஏற சொல்லிட்டாரு வி மாஸ்டர். அங்க எல்லாரும் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 ஜோன்ஸ் வரைக்கும் வேற அகாடமியை சேர்ந்த பசங்க தான் டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. ராணாக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் வீரா மேல நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் வி மாஸ்டர் வாயால பாயிண்ட் சொல்றதுக்காக காத்துட்டு இருந்தாரு. வீரா மேல வந்த உடனே குடிக்கிறதுக்கு தண்ணி 2 பக்கத்துல இருந்து நீட்டுனாங்க. யாருன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். ஒரு பக்கம் ரூபினி, இன்னொரு பக்கம் அழகி நின்னுட்டு இருந்தாங்க. ரூபினி கையில இருந்து தண்ணியை வாங்கி குடிச்ச வீரா கண் கலங்க கிளம்பின அழகிய பிடிச்சு ஒரே இழுதான். அவன் மேலேயே வந்து மோதி நின்னான். ரூபினி இங்க என்ன நடக்குதுன்னு 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தா. அதுக்குள்ள வீரா, கொஞ்சம் இவகிட்ட தனியா பேசணும், நீங்க போயிட்டு அப்புறம் வரீங்களா அப்படின்னு திரும்பி அழகி கண்ணத்துல கை ஏந்தி பார்த்தா. வீரா, இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்க போறியா அப்படின்னு சைட்ல பட்டு ஏத்தி விட்டுட்டு கிளம்பி போயிடுச்சு. ஆனா வீரா அழகிய நெத்தியோட நெத்தி முட்டி, எதுவும் யோசிக்காதடி வா அப்படின்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போனான். அந்த வீராக்கு எதிர்பார்த்த பாயிண்ட்ஸ் கிடைக்கல. வி சொல்ல போற காரணத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. எபிசோட் 63. அழகி கிட்ட வந்தா விலகி போறா, விலகி போனா கிட்ட வரா. அதுக்கு என்ன காரணம்னு வீராக்கு இதுவரைக்கும் புரியல, தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படல. அழகி கிட்ட 2-3 தரம் கேட்டதுக்கு அவ கண்ணுல ஏக்கத்தை மட்டும்தான் வீரா பார்த்தா. மத்தபடி வெறுப்ப பார்க்க முடியல. அதனால அவனோட ஸ்டைல்ல அவகிட்ட விளையாடிட்டு இருந்தான். பஞ்சவர்ணம் டாஸ்க் முடிஞ்சு மேல வந்த வீராக்கு மூச்சு வாங்குச்சு. தண்ணி தாகம் ஒரு பக்கம் இருக்க, கண்மூடி ஒரு ஓரத்துல உட்காந்துட்டான். எப்படியும் மாஸ்டர்ஸ் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் இதுக்கு ரிசல்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வீராக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்துச்சு. வீரா, இந்தா தண்ணி அப்படின்னு 2 குரல். யாருன்னு நிமிர்ந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். ரூபினி ஒரு பக்கம், அழகி ஒரு பக்கம் இருந்தாங்க. அழகிய பார்த்த வீராக்கு தெரியும், ஆனா ரூபினி எதுக்காக புதுசா இதெல்லாம் பண்றான்னு அவனால புரிஞ்சிக்க முடியல. நெட்ரிகன் மூலமா ஸ்கேன் பண்ணி பார்த்தான். ரூபி கிட்ட ஏதோ சரியில்லைன்னு மனசுக்கு பட்டுச்சு. இவளை தள்ளி வச்சா வேற ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கூடவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவோட ரூபினி கிட்ட இருந்து தண்ணியை வாங்கி குடிச்சான் வீரா. அழகிக்கு கண்ணுல தண்ணி வராத குறைதான். அவளால வீராவோட நிராகரிப்பை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவுதான் என் அன்புக்கு மரியாதையா அப்படின்னு திரும்பி நடக்க போன அழகி கைய வீரா பிடிக்க அவன் மேலேயே மோதி நின்னான். என்ன விடு வீரா, நான் போகணும் அப்படின்னு அழகியோட குரல் மொத்தமா உடைஞ்சு போச்சு. அழகி நெத்தியோட நெத்தி முட்டி பேச ஆரம்பிச்சான் வீரா. நமக்குள்ள என்ன வேணும்னாலும் பிரச்சனை இருக்கட்டும், அத பேசி தீர்த்துக்கலாம், இப்படி மூஞ்சிய திருப்பிட்டு போகாத, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னான் வீரா. அழகி குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை.
அவளும் வருத்தப்படுறான்னு வீராவுக்கு புரிஞ்சுச்சு. இப்ப சுத்தி எல்லாரும் இருக்கும்போது எதுவும் கேள்வி கேட்டு அழகிய சங்கடப்படுத்த வீரா விரும்பல. அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு கையோட அவளை கூட்டிட்டு அங்க இருந்து டென்ட்டுக்கு வந்து சேர்ந்தான். இப்ப எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. பஞ்சவர்ணம் மாலை டெஸ்ட் ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ண போறாங்க, எல்லா கேப்டன்ஸும் வரணும் அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்லிட்டு போனான். வீரா அண்ட் டீம் ராணா கூட கிளம்புனாங்க. அவங்க வி மாஸ்டர் பாயிண்ட் டேபிள் படிக்க ஆரம்பிச்சாரு. வீராவும் அவன் கூட ஒயிட் ஜோனுக்கு போன பையன் 2 பேருக்கும் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. மிச்சம் எல்லாருக்கும் 5 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருந்துச்சு. உடனே ராணா மாஸ்டர், என்னோட ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஒயிட் ஜோன்ல இருந்து கல் எடுத்துட்டு வந்தா, அப்ப எப்படி கூட இருந்தவனுக்கும் அதே பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? அவனுக்கு 8 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சரியா கேட்டார். ராணா, ஒயிட் ஜோன் உள்ள போன 2 ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. அந்த இடத்துல கல் எடுக்கிற டாஸ்க் விட முக்கியமானது பலக டாஸ்க். அவங்க 2 பேரும் கீழே விழாம அதை தாண்டி வந்திருக்காங்க, அதுக்கு தான் சேம் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னு வி சொன்னாரு. அத ராணாவால ஒத்துக்க முடியல. மாஸ்டர், வீராக்கு கண்டிப்பா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, அவனை பிங்க் ஜோனுக்கு அனுப்பி வைங்க, கண்டிப்பா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவா அப்படின்னு நம்பிக்கையா சொன்னார். எனக்கும் தெரியும் ராணா, அதுக்கு தான் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து இவங்க 2 பேருக்கும் கொடுத்த, கடைசியா ஒரு போட்டி நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாரு வி. எல்லாரும் ஆர்வமா அவர் முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கமர்ஷியல் பிரேக் விடுற மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டாரு. இந்த பக்கம் ரூபினிக்கு வீரா அழகி முன்னாடி அவளை போ சொன்னத திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து அவ்வளவு கோவம் வந்துச்சு. இவனை நெருங்கவே முடியலன்னு ரொம்ப கர்வமா இருக்கான். என் அழகுல உன்னை மயக்கி காமிக்கிறேன் பாரு வீரா அப்படின்னு சபதம் எடுத்தா. இங்க ராணா அகாடமி டென்ட்ல வீரா அண்ட் டீம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இந்த போட்டியில ஜெயிச்சா என்ன தருவாங்க அப்படின்னு மேகா கேட்டா. எனக்கு என்னமோ அந்த வி மாஸ்டர் மேஜிக் பாயில எல்லாரும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு தோணுது அப்படின்னு சொன்னான் காலா. எல்லாருமா, ஜெயிச்சவங்க மட்டும்தான் போவாங்க அப்படின்னு மேகா காலா தலையில தட்டினா. அப்ப வீரா தான் கண்டிப்பா போவான் அப்படின்னு மேகா காலா 2 பேரும் அடிச்சு சொன்னாங்க. யோகி போற வரைக்கும் இருந்த கிரட்ஜ் இவங்களுக்கு இப்ப இல்ல. எல்லாரும் சகஜமா பேச ஆரம்பிச்சு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் அழகி ஒரு வார்த்தை கூட பேசல. குனிஞ்சு எதையோ பார்த்துட்டு இருந்தா. என்ன அழகி, உங்க தாத்தா வந்துட்டு போனதுல இருந்து ஒரு மாதிரி இருக்க, அவர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு மேகா சந்தேகமா கேட்டா. என்ன ஊருக்கு வர சொன்னாரு, நான் தான் போகல அப்படின்னு அழகி சோகமா பேசினான். இது எல்லாருக்கும் இருக்கிற கவலை தான். நீங்க 2 பேரும் உங்க ஊரை விட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது. அதான் அவருக்கு உன்னை விட்டு பிரிய முடியாம ஏதோ சொல்லி இருப்பாரு. கவலைப்படாத, ராணா மாஸ்டர் எல்லாருக்கும் பார்த்து நல்லதுதான் பண்ணுவாரு அப்படின்னு மேகா சொன்னான். ஆமா அழகி, நம்ம அகாடமிக்கு வர்றதுக்கு முன்னாடி மினிமம் 6 மந்த்ஸ் இங்க தான் இருக்கணும்னு சொல்லி தானே சுகி மாஸ்டர் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அது தாத்தாவுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு காலா கேட்டா. எல்லாம் தெரியும், அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, எனக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு அழகி சொல்ல வீரா உதட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டான். கண்டிப்பா அழகி தாத்தா பத்தி வீராக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு அவருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு மரியாதை கொடுப்பாரு, அதுவும் அழகி சம்பந்தம் இல்லாம அவர் மாப்பிள்ள பாக்குற அளவுக்கு போக மாட்டாருன்னு ரொம்ப நம்பினான். கல்யாணமா, உனக்கு இப்ப என்ன வயசு ஆயிடுச்சுன்னு இவ்வளவு அவசரம் அப்படின்னு காலா மேகா 2 பேரும் வாயில கை வச்சாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது அவங்க தான் வீரா அழகி 2 பேரும் பழகிற விதத்தை பாக்குறாங்களே. இருந்தாலும் துருவி துருவி கேட்கிற அளவுக்கு அழகி வீரா 2 பேரும் இவங்களுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகல. அதனால தனிமை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அழகி வீராவை பார்க்க அவன் அவளை கண்டுக்காம வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கல்யாணம்னு பேச்சு வந்துச்சுன்னா வீரா ஏதாவது கேட்பான்னு எதிர்பார்த்த அழகிக்கு அவன் சைலண்டா இருக்கிறத நினைச்சு இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்ததா அழகி மேகா 2 பேரும் கலந்துக்கிற மாதிரி ஒரு போட்டி வில்லம்பு வச்சு தூரத்துல இருக்கிற டார்கெட் போர்ட்ல அடிக்கணும். அழகி அசால்ட்டா இதை பண்ணிடுவான்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் மேகாவும் இதுல கெட்டிக்காரி. 10 டீம்ஸ் இதுல கலந்துக்கிட்டாங்க. முதல் ரவுண்டுல அழகி டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டா. அவளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா மேகா அடிச்சதுல 2 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல இவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சது. வீரா காலா 2 பேருக்கும் செம்ம ஷாக். அதை விட ராணாவும் அழகிக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததா 2வது ரவுண்டுக்கு டார்கெட்டை பிக்ஸ் பண்றதுக்கு பிரேக் கொடுத்திருந்தாங்க.
இப்ப எல்லாரும் டென்ட்டுக்கு வந்தாச்சு. அழகி கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. அப்ப சரியா உள்ள வந்த ராணா, அழகிங்க வா அப்படின்னு அவளை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதுமா, ஆனா இது ரொம்ப முக்கியமான போட்டி. உன்னால ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னு அக்கறையா விசாரிச்சாரு ராணா. ஆனா அழகி பதில் சொல்லாம அமைதியா இருந்தா. உடனே மேகா, மாஸ்டர் நான் நடுவுல பேசக்கூடாது, இருந்தாலும் இந்த சமயத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நம்ம எல்லாரையும் விட வீரா தான் அழகிக்கு ரொம்ப க்ளோஸ். அவனை பேச சொன்னா அழகி கண்டிப்பா சமாதானம் ஆவா அப்படின்னு புரிய வச்சா. ராணாக்கும் அது நல்லாவே தெரியும். போய் வீராவை கூட்டிட்டு வா அப்படின்னு காலாவை அனுப்பி வச்சாரு. இங்க வீரா அழகி எப்படி டார்கெட் மிஸ் பண்ணான்னு அவன் நின்னு அம்பு விட்ட இடத்துல இருந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஈஸியான டார்கெட் தான் பட்டு, ஆனா அழகிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு புரியலையே. அவ தாத்தா வந்துட்டு போனதுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா அப்படின்னு வீரா வருத்தமா சொன்னான். இன்னைக்கு காலையில அவ கல்யாணத்தை பத்தி பேசும்போது நீ எதுக்கு சிரிச்ச அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. ஏன்னா அது உண்மை இல்ல, அவ மனசுல யார் இருக்கான்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு வீரா உறுதியா சொன்னான். அப்ப மனசுல இருக்கிறவங்க இப்படி தள்ளி இருந்தா என்ன அர்த்தம்? போய் சமாதானப்படுத்து அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. அவ பக்கத்துல வந்தாலே பேச தோணல பட்டு அப்படின்னு வீரா வெக்கப்பட்டா. அப்ப மைனருக்கு வேற என்ன தோணுது அப்படின்னு பட்டு இழுக்க, சரியா அந்த சமயம் வந்து நின்னா ரூபினி. என்ன வீரா, உன்னோட பார்ட்னர் முதல் ரவுண்ட்ல இப்படி தோத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வில்லம்புல ஏதாவது டவுட் இருந்துச்சு நான் வேணும்னா சொல்லி தரவா அப்படின்னு நக்கலா கேட்டா. ஓ தேங்க்ஸ் ரூபினி அப்படின்னு சம்பந்தமே இல்லாம வீரா கை கொடுக்க அவளுக்கு தான் எதுவும் புரியல. இது வரைக்கும் அழகி என்னோட பார்ட்னர்னு என் மனசுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. முதல் முறையா நீ தான் அதை வெளியே சொல்லியிருக்க. உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு வீரா சந்தோஷமா சொன்னான். சரியா கடைசி வார்த்தையை மட்டும் காதுல வாங்கிட்டு அங்க வந்த காலாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் எதுவும் வெளியே காட்டிக்காம, வீரா உன்னை ராணா மாஸ்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ரூபினிக்கு அழகிதான் வீரா மனசுல இருக்கான்னு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னை விட அவ ரொம்ப பேரழகியா, இவன் ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான் அப்படின்னு நினைச்சிட்டு ரூபினிக்கு ஏதாவது செஞ்சு இவங்களை பிரிக்கணும்னு தோணுச்சு. அப்ப சரியா தூரத்துல அழகி இவங்களை பார்த்துட்டு இருந்ததை ரூபினி கவனிச்சா. அழகி அங்க வர்றதுக்கு காரணம் காலா. ராணா கூப்பிட சொன்னாருன்னு வீரா கிட்ட பேசிட்டு டென்ட்டுக்கு வந்தவன் அழகி மேகா மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு மனசுல இருக்கிறத பேச வீரா வேற அகாடமிக்கு போயிடுவான்னு நினைக்கிற அப்படின்னு காலா சொல்ல, அழகி மேகா 2 பேரும் அதிர்ச்சியா அவனை பார்த்தாங்க. என்னடா உளர்ற, வீராவை கூட்டிட்டு வர சொன்னா திடீர்னு வந்து வேற அகாடமி சேர போறான்னு சொல்ற அப்படின்னு மேகா புரியாம கேட்டா. வீரா இப்போதைக்கு வரமாட்டா, அவ அந்த ரூபினி கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு காலா எரிச்சலா சொன்னான். அழகி எந்த ரியாக்ஷனும் காட்டல. ஆனா மேகாக்கு பத்திட்டு வந்துருச்சு. வீரா தானே பஞ்சவர்ண மலை டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் வந்தவன், அதுக்காக பேச வந்திருப்பா. ஆனா இது சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இப்படித்தான் போன தடவை நம்ம அகாடமி பையன் ஒருத்தனை ஒரு பொண்ணு பேசி பேசியே மயக்கி அடுத்த லெவல் போக விடாம பண்ணிட்டா அப்படின்னு மேகா ஒரு புது கதைய சொன்னான். என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரே டீம், பாயிண்ட்ஸ் முக்கியம். அதனால மேகா ரூபினி கிட்ட பேச முடிவெடுத்தா. ஆனா அதை தடுத்த அழகி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளியே வந்த சமயம் தான் ரூபினி கிட்ட பேச முடிவெடுத்தா. ரூபினி அழகிய பார்த்து, ஓ மேடம் நோட்டை விட வெளியே வந்திருக்காங்களா அப்படின்னு ரூபினி வேணும்னே வீரா மேல சாஞ்சு அழகிய வெறுப்பு ஏத்தணும்னு நினைச்ச சமயம் வீராவும் அழகிய பார்த்துட்டான். அவன் ரூபினிய கண்டுக்கவே இல்ல. ஓடி அழகி கிட்ட வந்து, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உன் டார்கெட் மிஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அடுத்த ரவுண்டுக்கு ட்ரிக் சொல்லி தரேன் வா அப்படின்னு பேச ஆரம்பிச்சான். நான் வேணும்னே தான் டார்கெட் மிஸ் பண்ணேன். இப்ப நான் இதுல வின் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு அழகி விரக்தியா பேசினான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் மனசுல என்னத்தை போட்டு குழப்பிட்டு இருக்க, உண்மையா சொல்லு அப்படின்னு வீராக்கு இப்ப கோவம் வந்துருச்சு. உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன். உனக்கு ஊர்ல மிருனாவை கல்யாணம் பேசலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அழகி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. இவ்வளவு ஆசைய மனசுல வச்சிருக்கா, நான் என் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியலையே. என்னைக்கு உன் அகாடமில முதல் தடவை பார்த்தனோ அப்ப இருந்து நீ மட்டும்தான் இங்க இருக்கன்னு அவன் நெஞ்ச காட்டி பேசினான் வீரா. அவனுக்கும் அழகி மனசு தெரியும். ஆனா அவ வாயால சொல்றதுக்காக தான் இப்ப வரைக்கும் காத்துட்டு இருந்தான். இதுவே காம்படிஷன் நடக்காத இடத்துல அழகி சொல்லி இருந்தா முத்தத்தால அவளை திக்கு முக்காட வச்சிருப்பான். ஆனா இப்ப எதுவும் செய்ய முடியாத நிலைமை. அதனால நிதானமா அவனும் மனசுல இருக்கிறத சொல்லிட்டான். அழகிக்கும் வீரா மனசு தெரியும். இருந்தாலும் தாத்தா சொன்னதுல குழப்பம் ஆயிடுச்சு.
அழகி கண்ணை தொடச்சு விட்ட வீரா, அடுத்த ரவுண்ட் நீ கலக்கு, நான் உனக்கு எப்பவும் பக்கபலமா இருப்பேன் அப்படின்னு கையில அழுத்தம் கொடுத்தான். இது 3 ஜோடி கண்ணுங்க பார்த்துட்டு இருந்துச்சு. மேகா காலாக்கு சந்தோஷம், ரூபினிக்கு ஆத்திரம். அதுக்குள்ள அடுத்த வில்லம்பு ரவுண்டுக்கு மேகா அழகிய கூப்பிட்டாங்க. வீரா அழகி பக்கத்திலேயே தான் இருந்தான். இப்போ அழகி ரொம்ப தெளிவா இருந்தா. அதனால 2வது ரவுண்ட் ஈஸியா மேகா கூட சேர்ந்து ஜெயிச்சிட்டா. ராணாக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருந்துச்சு. அவருக்கு போட்டியில ஜெயிக்கிறத விட பசங்க மனசு ரொம்ப முக்கியம். எங்க எதனால அவங்க டிஸ்டர்ப் ஆகி இருந்தாலும் அதை முதல்ல சரி பண்ணணும்னு நினைக்கிற மாஸ்டர் அவரு. அப்போ வீராக்கு அடுத்த போட்டி. அவனும் பஞ்சவர்ண மலையில டாஸ்க்ல இவன் கூட ஒரே பாயிண்ட் வாங்கின பையனுக்கும் நடக்க போகுது. இதுல ஜெயிக்கிறவங்கள வி மாஸ்டர் அவர் கூட வேற ஒரு அகாடமிக்கு கூட்டிட்டு போய் அடுத்த லெவலுக்கு பசங்களை டெவலப் பண்ணி விடுவார். அதனால இந்த போட்டி வீராக்கு ரொம்ப முக்கியம். போட்டி ரூல் சொன்னாங்க. அவங்க முன்னாடி ஒரு மீன் தொட்டி இருக்கும். அதுல என்னென்ன கலர் மீன்கள் இருக்குன்னு ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வரணும். ஆனா இவ்வளவு ஈஸியா ஒரு டாஸ்க் கொடுக்க மாட்டாங்களே. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த தொட்டியில இருக்கிற எல்லா மீனுமே மாய மீன்கள்னு சொல்லப்படுற வகையை சேர்ந்தது. அதாவது ஒரு பச்சை கலர் மீன் சிகப்பு கலர் மீன் தொட்ட உடனே அதோட கலர் ப்ளூவா மாறிடும். அதனால போட்டியில கலந்துக்கிறவங்க கனவா மீன் முதல்ல எந்த கலர்ல இருந்துச்சு, எந்த கலர் மீனை தொட்டுச்சு, திரும்பவும் எந்த கலரா மாறுச்சுன்னு 3 கேட்டகரியில வரிசையா எழுதிட்டு வரணும். அதுலயும் ட்விஸ்ட் இருக்கு. அதாவது தண்ணியோட கலர் தொட்டிக்குள்ள ரெட், ப்ளூ, ஒயிட், கிரீன், பிங்க்னு கலர் மாறிட்டே இருக்கும். இவ்வளவு சோதனையில தான் இந்த போட்டி ஆரம்பிக்க போகுது. இதுல வீராக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவன் 3rd ஸ்டேஜ்ல இருந்து ட்ரிபிள் ப்ரமோஷன் வாங்கி 6th ஸ்டேஜுக்கு போக முடியும்னு ராணா அவன் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சார். அதுக்குள்ள 2 பேர் வீராவை தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஏதோ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அது அவனுக்கு நல்லதா அமையுமா இல்ல கெட்டதா முடியுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எபிசோட் 64. வீராவும் இன்னொரு பையனும் அந்த மாய மீன் இருக்கிற தொட்டி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் அது மூடிதான் இருக்கு. வி மாஸ்டர் வந்து தான் அதை ஓபன் பண்ணணும். பட்டு மாஸ்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுக்கிட்டியா? நான் இதை ஜெயிப்பனா அப்படின்னு வீரா கேட்டான். அதுக்கு தான் அந்த பச்சை இலைய காலையில உன்கிட்ட கொடுத்திருந்தேன். இப்போ உனக்கு இந்த போட்டியில ஜெயிக்கணும். உன் கண்ணுக்கு மீன் கலர் தெரியணும். அதை நினைச்சு கண்ணை மூடி சாப்பிடு. அப்புறம் பாரு, டக்கு டக்குன்னு ஆன்சர் வரும் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. வீரா உடனே யாருக்கும் தெரியாம இலைய வாயில போட்டு மென்னுட்டான். அப்பதான் வி என்ட்ரி கொடுத்தாரு. நேரா மீன் தொட்டி மேல இருந்த துணியை எடுத்துட்டு 2 பேரையும் ஒரு செகண்ட் பார்க்க விட்டார். முதல்ல பச்சை கலர்ல இருந்த துணி அடுத்த செகண்ட் ரெட் கலர்ல மாறிடுச்சு. அதே மாதிரி 2 தொட்டியிலையும் 10 மீன் இருந்துச்சு. ஒரு மீன் இன்னொரு மீனை தொட்ட உடனே அதோட கலர் சேஞ்ச் அப்படியே பார்த்து எழுதிட்டு வரணும். அதுக்குள்ள அது இன்னொரு மீனை தொட்டு வேற கலரா மாறி இருக்கும். அதனால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சாங்க 2 பேரும். வீராக்கு நெற்றி ஹெல்ப் ஒரு பக்கம், இன்னொன்னு பட்டு கொடுத்த இலை அதை வச்சு ஃபாஸ்டா எழுதி முடிச்சிட்டான். பக்கத்துல இருந்த பையன் மண்டைய சுருங்கி எந்த கலர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது வேறையா மாறி இருந்துச்சு. அந்த பையன் அடிச்சு அடிச்சு எழுதி கடைசியில பேப்பர் தான் முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா வீரா 10 மீன் 2 தடவை கலர் மாறி 20 வெர்ஷன்ஸ் அதை பத்தி டீட்டெயிலா எழுதி இருந்தான். உண்மையாவே சுத்தி இருந்தவங்க எல்லாருக்கும் இந்த கேம்ல நம்ம கலந்துக்காம இருந்தது நல்லதுன்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு குழப்பமா இருந்த இடத்துல வீரா ஈஸியா எல்லாத்தையும் முடிச்சிட்டான். வீரா எழுதினது கரெக்டான்னு செக் பண்றதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு மாஸ்டர். இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸுக்கு மட்டும்தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணி இருந்தாரு வி. ஒரே சமயத்துல 2 மீன் தொட்டியில இருக்கிற கலர் சேஞ்சஸ் அவரும் எழுதணும். ஆனா வீரா அவரை விட ஃபாஸ்டா எழுதி முடிச்சு எல்லாரையும் அசர வச்சிட்டான். இப்போ வீரா தான் பாயிண்ட்ஸ்ல நம்பர் 1. அவனுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, வி மாஸ்டர் வாக்கு கொடுத்த மாதிரி 3rd ஸ்டேஜ்ல இருந்து ட்ரிபிள் ப்ரமோஷன் வாங்கி 6th ஸ்டேஜுக்கு வந்துட்டான் வீரா. எல்லாரும் வீராவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ராணாக்கு பெருமை தாங்கல. அவரோட மாஸ்டர் கையால தன்னோட ஸ்டூடெண்ட் ப்ரமோஷன் வாங்குறது உண்மையாவே ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணாரு. இங்க நடந்த போட்டிய ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டு இருந்த 2 பேர் வீராவை நோக்கி நடந்து வந்தாங்க.
உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரியாப்பா அப்படின்னு வீரா கிட்ட கேட்க அவங்கள யாருன்னு அவனுக்கு அடையாளம் தெரியல. ராணா மாஸ்டர் தெரியாத ஆளுங்க அங்க இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம்னு வீரா அவங்க பின்னாடி போனான். என்ன வீரா, யார் கூப்பிட்டாலும் பின்னாடி போயிடுவியா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. நெட்ரிக்கன் மூலமா இவங்கள ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் பட்டே, பெருசா எதுவும் தப்பா இன்ஃபர்மேஷன் வரல, அதான் என்னதான் பேச போறாங்கன்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னான் வீரா. அடி சக்க, இப்ப எல்லாம் செம்ம மாஸ் காட்டுறேன் வீரா. ஆமா, எப்படி நம்ம மூலிகை இலை உனக்கு வேலை செஞ்சது, ஈஸியா மீன் கலரை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. அதான் ரிசல்ட் நீயே பாத்தியே, இனிமே ஐயா 6th ஸ்டேஜ், இன்னும் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு வீரா சொன்னான். அதுக்குள்ள அவனை கூட்டிட்டு வந்த 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. இப்பதான் வீரா அவங்க நெத்திய கவனிச்சான். ஒருத்தருக்கு புருவத்து மேல ஒரு வெட்டு இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு அதே புருவத்து மேல 2 வெட்டு இருந்துச்சு. உடனே வீரா, ஏன் பட்டு, எனக்கு பவர் கிடைச்ச மாதிரி இவங்களுக்கும் ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, முதல்ல அவங்க பேசுறத கேளு, இன்னைக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட் நமக்கு இருக்கு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. 2 பேர்ல ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார். என் பேரு வெட்டு 1, இவன் பேரு துண்டு 2 அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வீராக்கு அவர் சொல்றத உள்வாங்கிக்கவே டைம் எடுத்துச்சு. திருப்பியும் சொல்லுங்க அப்படின்னு சிரிப்பை அடக்கிக்கிட்டு கேட்டான் வீரா. நீ சிரிக்கிறன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக நாங்க கோச்சிக்க மாட்டோம். எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே பேரை கேட்டுட்டு இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சாதாரணமா எடுத்துக்கிட்டார். சரி, நான் சிரிக்கல, ஆனா எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி பேர் வச்சாங்க அப்படின்னு தாங்க முடியாம கேட்டுட்டான் வீரா. அதுவா, எங்க 2 பேரு அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே டைம்ல தான் பிரெக்னென்ட் ஆனாங்க. டாக்டர் நாங்க பிறக்கிறதுல ஏதோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி பேசிக்கிட்டே 2 பேரும் இளநீர் குடிக்க வந்த இடத்துல கடைக்காரர் ஸ்டைலா அருவா எடுத்து மாஸ் காட்டியிருக்காரு. அதுல வலி வந்து நாங்க ஈஸியா இந்த உலகத்துல காலடி எடுத்து வச்சோம். அவருக்கு நன்றி சொல்ற விதமா தான் எங்க 2 பேருக்கும் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த வெட்டு அப்படின்னு வீரா கேட்க, பேருக்கு ஏத்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சுத்த பைத்தியக்காரங்களா இருப்பானுங்க போலகுதே அப்படின்னு வீராக்கு தோணுச்சு. இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு பட்டு கூட அவங்க மூஞ்சி மேல துப்புச்சு. ஆனா அவங்களாலதான் அதை ஃபீல் பண்ண முடியல. சரி, இப்ப எதுக்கு என்ன தனியா வர சொன்னீங்க, என்ன விஷயம், நான் சீக்கிரம் போகணும், எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா வீரா. பாத்தியா, உங்க அகாடமி ஆளுங்களை நினைச்சு நீ இவ்வளவு பயப்படுற, இந்த மாதிரி நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா. நீங்க எதுக்கு என்கிட்ட நடந்துக்கணும், உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டான் வீரா. என்ன சம்பந்தமா, எதுக்கு இப்படி எங்களை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சு பேசுற வீரா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு 2 பேரும் முகத்தை பாவமா வச்சுக்கிட்டாங்க. ஐயோ, தெரியாம 2 லூசுங்க கிட்ட வந்து மாட்டிட்டேன் போல இருக்கே அப்படின்னு வீரா நேரடியாவே தலையில அடிச்சுக்கிட்டான். உடனே அவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. சரிப்பா, நாங்க வந்த விஷயத்த சொல்றோம், நீ எங்க 2 பேர் அகாடமில எதுல சேர போற அப்படின்னு கேட்டாங்க. அகாடமின்னு சொன்ன உடனே வீரா சீரியஸ் ஆயிட்டான். நீங்க 2 பேரும் மாஸ்டர்ஸா அப்படின்னு கேட்கும் போதே அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் யாரோட உருவத்தை பார்த்தும் தப்பா எடை போடக்கூடாதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். சாச்சே, நாங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் கிடையாது, அகாடமிக்கு ஆள் பிடிக்கிறவங்க அப்படின்னு ஏதோ நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி சொன்னாங்க. வீராக்கு எரிச்சல் மண்டி மண்டியா வந்துச்சு. சாதாரணமாவே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி யாராவது விளையாட்டுக்கு பேசினாலே அவங்க மூஞ்சியை பேத்து விட்டுருவான். இவங்க ஆள் பிடிக்க வந்தோன்னு சொல்றத கேட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஓ, வந்துட்டா போச்சு, அதுக்கு உங்க திறமையை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. யார் யாருக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் தெரியும், எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கை கட்டி கேட்டான். வீராவும் அவன் அகாடமில இந்த மாதிரி கேசஸ் பார்த்திருக்கான். அதாவது ஒரு பையன் காம்படிஷன்ல டாப் ஸ்கோர் வந்துட்டா அவன் எல்லா டாப் அகாடமில இருந்தும் அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படியாவது பேசி கூட்டிட்டு போய் அதை வச்சு இன்னும் நிறைய விளம்பரம் பண்ணி அவங்க அகாடமிக்கு ஆள் சேர்ப்பாங்க. எப்படி சஞ்சீவன் யோகியை கூட்டிட்டு போனானோ அந்த மாதிரி இது வேற வழி. ஆனா வீராக்கு இவங்க 2 பேரையும் எந்த கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரியல. அவன் டெக்னிக்ஸ் தெரியுமான்னு கேட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 2 பேரும் இத பண்ணலாமா அத பண்ணலாமான்னு வெறும் வாயில மட்டும்தான் வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர இன்னும் ஆக்ஷன்ல எதையும் காணோம். ஒரு வழியா 2 பேரும் முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு
அவங்க திருட்டு மொழியை பார்த்தே வீராக்கு தெரிஞ்சுது. சத்தியமா சொல்றோம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க அகாடமி வைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஜாயின் பண்ணல. எப்படி அவங்கள சேர்க்கறதுன்னு தெரியல. அப்பதான் ஒருத்தர் இந்த பஞ்சவர்ண மலை மேல காம்படிஷன் அடிக்கடி நடக்கும், அங்க போனா அவங்களால ஆள் பிடிக்க முடியும்னு சொன்னாங்க. அதை நம்பி வந்துட்டோம் அப்படின்னு அவங்க இயலாமைய ஒத்துக்கிட்டாங்க. வீராக்கு அவங்க மேல கோபம் வரல. ஒரு காலத்துல அவனும் இதே கட்டத்துல இருந்தவன் தான். நெற்றியும் பட்டுவும் இருந்திருக்கலன்னா அவனும் இவங்கள மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இப்படித்தான் கெஞ்சிட்டு இருந்திருப்பான். உங்க முயற்சியை நான் பாராட்டுறேன். ஆனா அதுக்கான பாதையை தப்பா செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு அகாடமியை ஆரம்பிக்க பணம் மட்டும் மூலதனம் கிடையாது, உங்க திறமையும் தான் முக்கியம். முதல்ல அதை வளர்த்துக்கோங்க, அப்புறம் தானா எல்லாரும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அப்படின்னு சொன்னா வீரா. நீயே எங்களை ஒரு நல்ல அகாடமியா பார்த்து சேர்த்து விடுறியா அப்படின்னு 2 பேரும் ஒரே பாட்டுல பணக்காரனாகிற மாதிரி திருந்திட்டாங்க. அடுத்த செகண்ட் வீரா அவங்கள ராணா கிட்ட கூட்டிட்டு போய் விஷயத்த சொல்லி சேர்த்து விட்டான். அவங்களும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து கத்துக்கிட்டு நல்லா வருவோம்னு உறுதி கொடுத்தாங்க. ராணாக்கு வீராவை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவருக்கு பின்னாடி காலா, அழகி, மேகா 3 பேரும் அவனை பாராட்ட காத்துட்டு இருந்தாங்க. ராணா நகர்ந்த அடுத்த செகண்ட் மேகா, காலா 2 பேரும் சூப்பர் வீரா, கலக்கிட்ட அப்படின்னு சந்தோஷமா பாராட்டிட்டு கிளம்ப அழகி மட்டும் கண் கலங்க அவனை பார்த்தா. இன்னும் என்னடி அப்படின்னு அழகிய தனியா தள்ளிட்டு வந்தான் வீரா. அழகி மேல மொத்தமா படர்ந்த மாதிரி வீரா நிக்க அவனை இடுப்போட கட்டிக்கிட்டா. இப்ப எதுக்கு அழுறன்னு எனக்கு தெரியணும், இல்ல இங்க தப்பா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு அவளை பார்த்து கண்ணடிச்சான் வீரா. சி போடா அப்படின்னு வெக்கத்துல முகத்தை மூடிக்கிட்ட அழகி வேற பக்கம் திரும்பி நின்னுக்கிட்டான். அவளை பின்னாடி இருந்து வீரா அப்படியே கட்டிக்கிட்டான். அந்த நிமிஷத்தை 2 பேரும் எதுவும் பேசாம அனுபவிச்சாங்க. வீரா அப்படின்னு அழகி கூப்பிட அப்படின்னு மட்டும்தான் அவன் கிட்ட இருந்து பதில் வந்துச்சு. என்ன மறந்துட மாட்டியே அப்படின்னு அழகி கேட்ட அடுத்த நொடி வீரா அவளை வேகமா திருப்பி அவனை பார்க்க வச்சான். இன்னும் ஒரு தடவை முட்டாள்தனமா இந்த மாதிரி பேசின என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வீரா கோவமா சொன்னான். சரி சரி கோச்சுக்காத அப்படின்னு வீரா கண்ணத்தை செல்லமா பிடிச்சு ஆட்டுன அழகி அங்க போய் யார்கிட்டையும் வம்பு வளர்க்காத, இன்னும் புது புது டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கத்துக்க, நீ அங்க இருந்து வரும்போது 9th ஸ்டேஜ்ல உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு அழகி பாட்டு பேசிட்டு போனா. அழகி பேசினதுல அங்க இருந்து இங்க இருந்துன்னு எதை பத்தி சொல்றான்னு வீராக்கு புரியவே இல்லை. எல்லாரும் மொத்தமா அகாடமிக்கு தானே போறோம், நான் என்னமோ தனியா யார் கூடயோ ஜாயின் பண்ற மாதிரி என்ன பேசிட்டே இருக்க அப்படின்னு சிரிச்சான் வீரா. உனக்கு விஷயமே தெரியாதா, வி மாஸ்டர் இங்க இருந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை அவர் கூட கூட்டிட்டு போய் ஹையர் ஸ்டேஜுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு, அது யார் தெரியுமா அப்படின்னு அவனை விட்டு தள்ளி நின்னு கேட்டா. எது பேசுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒட்டி நின்னு பேசு சொன்ன உடனே வீரா அவளை தன்னோட கட்டிக்கிட்டான். நிமிந்து வீரா முகத்தை பார்த்த அழகி, அந்த லக்கி ஸ்டூடெண்ட் நீ தான் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி வீரா சந்தோஷத்துல அவளை தூக்கி சுத்தி தள்ளினான். அவளும் வீரா கழுத்தை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வெளிப்படுத்தினான். நான் எதுவும் பார்க்கலப்பா அப்படின்னு பட்டு வேற பக்கம் திரும்பி நின்னுக்குச்சு. திரும்பு இங்க நீ நினைக்கிற மாதிரி எந்த சீனும் நடக்கல அப்படின்னு வீரா சொன்னான். பரவாயில்ல பரவாயில்ல, இது உன்னோட பிரைவசி டைம், நான் வந்திருக்க கூடாது, இருந்தாலும் வர வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு பட்டு சொல்ல வீரா அதுக்குள்ள அழகிய அனுப்பி வச்சிருந்தான். ஏன் அவளை அனுப்புன வீரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வேற கிளம்பணும் அப்படின்னு பட்டு வருத்தமா சொல்லுச்சு. எங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பட்டு, அவ என்ன புரிஞ்சுப்பா, நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு வீரா கேட்டான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு வீரா அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. பௌர்ணமி இப்பதானே முடிஞ்சது, அப்பதானே பவர் இருக்காது அப்படின்னு வீரா கேட்டான். இது வேற, இந்த மலை உச்சியில சில சமயம் துஷ்ட சக்திகள் ஒரு பக்கம் ஆக்கிரமிக்க வரும், அந்த மாதிரி சமயத்துல நெற்றிக்கண் பவர் தான் இங்க இருக்கிறவங்களை காப்பாத்தணும், அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுமா அப்படின்னு வீரா தவிப்பா கேட்டான். கண்டிப்பா பிரிஞ்சிருந்தாலும் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருக்கும், நீ கவலைப்படாம வேற அகாடமிக்கு போற வேலையை கவனி அப்படின்னு பட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சுச்சு. என்னதான் வீராக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தாலும் ஏனோ ராணா மாஸ்டரை விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவருக்கும் வீரா மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் விட்டு கொடுக்க மனசு இல்லதான். ஆனா வி மாஸ்டர் கிட்ட போற ஸ்டூடெண்ட் எல்லாருமே நல்ல திறமசாலியா வருவாங்கன்னு மனசார அனுப்பி வச்சார். காலாவை கட்டிப்பிடிச்ச வீரா மேகா அழகிய பத்திரமா பாத்துக்கன்னு ஒப்படைச்சிட்டு அழகி கிட்ட மட்டும் கண்ணாலேயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு வி மாஸ்டர் கூட போனான்.
எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த அந்த பறக்கும் பாய் அந்தரத்துல இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும்தான் அதுல உட்கார முடியும். எதுல போவாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப வி மாஸ்டர் கூட கிட்டத்தட்ட 4 பேர் இருந்தாங்க. அதுல ரூபினியும் ஒருத்தி. ஏற்கனவே அவங்க ஊர்ல நடந்த போட்டியில பெரிய லெவல்ல வின் பண்ணி இருக்கா. அதனாலதான் வி மாஸ்டர் கூட டிராவல் பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கு. வீரா கிளம்புற வரைக்கும் அழகிய கைப்பிடிச்சிட்டு தான் இருந்தான். அப்பதான் வானத்துல இருந்து பாராசூட் மாதிரி ஒரு வண்டி வந்து இறங்குச்சு. வி மாஸ்டர் உட்பட ஒருத்தரா அதுக்குள்ள ஏறி உக்காந்தாங்க. எல்லாரையும் பார்த்து கையாட்டிட்டு வி மாஸ்டர் முன்னாடி இருந்தவங்க கிட்ட கண் காட்ட, அடுத்த நிமிஷம் கீழே இருந்து மேல அந்த பாராசூட் மெதுவா பறக்க ஆரம்பிச்சது. வீரா புள்ளியா மறையிற வரைக்கும் ராணா, அழகி, காலா, மேகா 4 பேரும் அந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகரல. அழகிக்கு வீரா பக்கத்துல இல்லாம ஏதோ போல இருந்துச்சு. இருந்தாலும் அவனோட முன்னேற்றம் முக்கியம்னு அழகி அப்படியே தனக்குள்ள முழுங்கிக்கிட்டா. இங்க ரூபினி இதுதான் சாக்குன்னு வீரா கிட்ட உரசி உக்கார, அவன் பார்த்த பார்வையில தானா தள்ளி போயிட்டா. வீராக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராணா காட்டுல ராட்சச பறவை கூட பறந்து சண்டை போடுறத பார்த்து அவன் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கான். அதுல முதல் ஸ்டெப்பா இப்படி பறந்து போறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வீரா வாய பொளக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வி மாஸ்டர் கூட்டிட்டு போனாரு. எபிசோட் 65. பஞ்சவர்ண மலை மேல நடந்த காம்படிஷன்ல வின் பண்ண வீராவையும் இன்னும் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு வி மாஸ்டர் பாராசூட்ல அவர் இடத்துக்கு கிளம்பினார். ரொம்ப நேரம் பாராசூட்ல பறந்துட்டு இருந்தாங்க. இறங்குற மாதிரி எந்த சிக்னலும் தெரியல. என்ன வீரா, இந்த பிளானட் விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போக போறோமா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. வீரா பதில் சொல்லாம பட்டுவை திரும்பி பார்க்க சொன்னான். அங்க வானத்துல நீல கலர்ல ஒரு அரண்மனை தெரிஞ்சுது. அதாவது பறக்கும் பாய் மாதிரி பறக்கும் அரண்மனை. அது 2 பக்கமும் விங்ஸ் கூட இருந்துச்சு. பட்டு, அங்கதான் நம்ம போக போறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வீரா துள்ளி குதிச்சு சொன்னான். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு சின்னதா இருந்த அரண்மனை கிட்ட நெருங்க நெருங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. சொல்ல போனா ஒரு ஊர் அளவுக்கு இருக்க. அங்க எப்படி மக்கள் வசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீராக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. ஆகாய மலை உங்களை வரவேற்கிறது அப்படின்னு ஒரு பலகை அங்க எழுதி வச்சிருக்க. அதுக்கு முன்னாடி பாராசூட் நின்னுச்சு. எல்லாரும் சுத்தி பார்த்துக்கிட்டே இறங்குனாங்க. வி மாஸ்டர் கீழே இறங்குறதுக்கு முன்னாடி 2 பேர் அவ கைய தாங்களா பிடிச்சுக்கிட்டாங்க. வி மாஸ்டரே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தான். இருந்தாலும் அவங்க 2 பேரும் பாடி கார்டு போலன்னு வீரா நினைச்சுக்கிட்டான். இவ பேரு ஆரியன், இவ அதிரன் அப்படின்னு புதுசா வந்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு வி. நீங்க தங்குற இடம், சாப்பிடுற இடம் எல்லாமே பின்பக்கம் இருக்கு. கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வருவாங்க. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து அப்புறமா உங்களை பாக்குறேன் அப்படின்ட்டு வி கிளம்பிட்டார். அவர் தலை மறைஞ்ச அடுத்த செகண்ட் வீரா அந்த அரண்மனை எப்படி வானத்துல பறந்துகிட்டு இருக்குன்னு அந்த ஆராய்ச்சியில இறங்குனான். அந்த அரண்மனைய சுத்தி ஃபென்சிங் மாதிரி ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க. அங்க இருந்து கீழே பார்த்தா வீரா இருந்த உலகம் புள்ளியா தெரிஞ்சுச்சு. அத கொஞ்ச நேரம் ரசிச்ச வீரா மாஸ்டர் சொன்ன மாதிரி அரண்மனை பின்பக்கத்துக்கு வந்தான். முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அதாவது பின்னாடி ஒரு 4-5 ஊர் இருக்கிற மாதிரி வீராக்கு நெற்றிக்கண் காட்டி கொடுத்துச்சு. எப்படி ராணாவுக்கு ஒரு சாம்ராஜ்யமோ அந்த மாதிரி வி மாஸ்டர் ஆகாயத்துல சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டான். தூரத்துல ரூபினி, ஆரியன் கூட பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அதிரன், ஆரியன் உண்மையாவே பாக்குறதுக்கு கம்பீரமாவும் மரியாதையாவும் இருந்தாங்க. வீரா ஒத்த வயசுதான் அவங்களுக்கும் இருக்கும். எப்படிப்பட்டவங்க நல்லா பழகுவாங்களான்னு இனிமேதான் தெரியும். வீரா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தான். எங்க போறதுன்னு தெரியல. வீரா, இந்த இடம் சூப்பரா இருக்கு. நான் ஊருக்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுத்திட்டு வரேன். நீ அதுக்குள்ள சாப்பிட்டு தூங்கி ரெடி ஆகு அப்படின்னு பட்டு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. சரி அப்படின்னு வீராவும் திரும்பின சமயம் அவன் மேல ஏதோ ஒண்ணு வந்து விழுந்துச்சு. என்ன இது அப்படின்னு கையில எடுத்து பார்த்த வீரா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டான். அது ஒரு அழுக்கு சட்டை. போராத குறைக்கு பயங்கர ஸ்மெல்லு வேற. எங்க இருந்து விழுந்துச்சுன்னு வீராவை யோசிக்க விடாம ஒருத்தன் வந்து முன்னாடி நின்னான். இப்ப எதுக்கு சட்டையை தூக்கி போட்ட
அப்படின்னு வந்த உடனே அவன் சண்டை போட ஆரம்பிக்க வீரா அவனை முதல்ல ஸ்கேன் பண்ணான். 8th ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. என் தலைமையில வந்து விழுந்துச்சு, அதான் தூக்கி போட்டேன் அப்படின்னு வீரா பதில் சொன்னான். நான் யார் தெரியுமா? என்கிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சு கூடா தம்பி, மரியாதை அந்த சட்டைய அழுக்கு போக துவைச்சு கொடு அப்படின்னு சொன்னா. என்னால முடியாது அப்படின்னு வீரா அவனை கண்டுக்காம முன்னாடி நடக்க, இங்க நான் சொன்னதை பண்ணித்தான் ஆகணும், இல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொன்னான். வீரா எதையும் கண்டுக்காம நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு வேற பக்கமா நடந்து போயிட்டான். வீராவையும் அந்த பையனையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஆரியனும் அவன் ரொம்ப திமிரு பிடிச்ச பையன்னு வீராவை பத்தி மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நேரம் சுத்தி பார்த்துட்டு அவனுக்கான ரூமுக்கு வந்தான் வீரா. 2 பேருக்கு ஒரு ரூம்னு வேற அகாடமில இருந்த இன்னொரு பையனும் வீரா கூட தங்குவான்னு வெளியே சொல்லி அனுப்பி இருந்தாங்க. உள்ள அந்த ரூம் ரொம்ப விஸ்தாரமா எல்லா வசதியோட நல்லாவே இருந்துச்சு. திடீர்னு குளிக்கிற ரூமுக்குள்ள யாரோ போற சத்தம் வீராவுக்கு கேட்க வெளியே இருந்து கதவை தட்டி பார்த்தான். நீ கொடுத்த ட்ரெஸ் எவ்வளவு துவைச்சாலும் அழுக்கு போக மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு அழுக குரல் மட்டும்தான் கேட்டுச்சு. அழுக்கு சட்டையா அப்படின்னு யோசிச்ச வீராக்கு வெளியே ஒரு பையன் கலாட்டா பண்ணது ஞாபகம் வந்து வேகமா கதவை தட்டினான். அதான் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன்ல, அதுக்குள்ள எதுக்கு கதவை உடைக்கணும் அப்படின்னு உள்ள இருந்து பேசிட்டே வெளியே வந்த அந்த பையன் வீராவை பார்த்துட்டு அப்படியே பள்ளி மாதிரி சோரோட ஒட்டிக்கிட்டான். வீரா அவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பையன். அந்த பையன் கண்ணுக்கு வீரா மலமாடு மாதிரி தெரிஞ்சான். அண்ணா, அந்த கொம்மங்கிட்ட சொல்லுங்க, இன்னும் ஒரு தடவை இந்த துணியை அடிச்சு துவைச்சா சட்டை கிழிஞ்சிரும், அதனால வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு பாவமா கேட்டான். வீராக்கு வெளியே அவன் கூட சண்டை போட்டது கொம்பன்னு தெரிஞ்சுது. நான் அவனோட ஆள் கிடையாதுப்பா, இங்க உன் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிற வேற அகாடமில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு வீரா அங்க இருந்த கட்டில்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சான். அந்த பையனுக்கு அப்பதான் மூச்சு விடவே முடிஞ்சுது. ஓ அப்படியா, என் பேரு சித்து அப்படின்னு ஆரம்பிச்சு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. சித்து, எதுக்காக நீ அவன் துணியை துவைச்சிட்டு இருக்க? பாக்கறதுக்கு பண்ணி மாதிரி இருக்கான், ஏன் அவன் அந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டானா அப்படின்னு வீரா கோவமா கேட்டான். ஐயோ சத்தமா பேசாதீங்க, ஒரு தடவை இப்படித்தான் நான் புலம்பிட்டு இருந்தது காதுல விழுந்து என்ன அடிக்க கை வாங்கிட்டான், அப்புறம் சுத்தி இருந்தவனுங்க எப்படியோ பேசி சமாளிச்சு வெளியே அனுப்பி வச்சிட்டானுங்க அப்படின்னு சித்து பாவமா சொன்னான். வீராக்கு சித்துவோட இன்னசென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்ல போனா நெற்றிக்கண் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பயந்த சுபாவமா எல்லாருக்கும் வேலை செஞ்சது ஞாபகம் வந்துச்சு. கவலைப்படாத சித்து, இனிமே நான் உன் கூட தான் இருக்கேன், 2 பேரும் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணலாமா அப்படின்னு வீரா தைரியம் கொடுத்தான். அப்ப நீ அவனை அடிப்பியா அப்படின்னு சித்து ஆர்வமா கேட்க வீரா அவன் தலைய தடவி கொடுத்து பின்னி எடுப்ப அப்படின்னு சிரிச்சான். சூப்பர் சூப்பர் அண்ணா, உங்களுக்கு இங்க எல்லா இடமும் நான் சுத்தி காட்டுறேன், வா முதல்ல சாப்பிட போலாம் அப்படின்னு சித்து வீராவை கூட்டிட்டு போனான். சாப்பிடுற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, அமைதியா போச்சு. அடுத்ததா சித்து வீராவை அரண்மனை ஒட்டி இருக்கிற லைப்ரரிக்கு கூட்டிட்டு போனான். இது என்ன எல்லா அகாடமிலையும் ஒரு லைப்ரரி வச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு வீரா யோசிச்சுக்கிட்டே உள்ள நுழைஞ்சான். அப்பதான் பட்டுவும் வந்துச்சு. என்ன வீரா, புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானா அப்படின்னு சித்துவை பார்த்து கேட்டுச்சு. ஆமா பட்டே, ரொம்ப நல்ல பையனா இருக்கான், மாறா மாதிரி செம்ம கலாட்டா பேர் வழிதான் அப்படின்னு சித்துவை பத்தி சொல்லி சிரிச்சான் வீரா. உன்னை இப்படி பார்க்கத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எங்க ராணா அகாடமியை விட்டு வந்ததுக்கு வருத்தப்படுவியோன்னு நினைச்சேன், பரவாயில்ல ரொம்ப மெச்சூர்டா மாறிட்ட வீரா அப்படின்னு பட்டு வீராக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சுச்சு. ஏன் இல்லாம நிறைய மிஸ் பண்றேன், அதை விட ராணா மாஸ்டருக்கு என்னால நல்ல பேர் வரணும், அது மட்டும்தான் இப்ப மனசுல இருக்கு அப்படின்னு சொன்னா வீரா. சரி ஏன் கூட வா, உனக்கு ஒரு முக்கியமான விருந்தாளிய காட்டணும் அப்படின்னு பட்டு சொல்ல சித்துக்கிட்ட சாக்க சொல்லிட்டு கூடவே வந்துட்டா. அது ஒரு சின்ன குகை, சுத்தி யாரும் இல்ல, ஆனா உள்ள கேட்ட குரல் வீராவுக்கு அதிர்ச்சியா இருந்தது. அங்க சஞ்சீவன் கொம்பன் கிட்ட பேசிட்டு இருந்தான். சஞ்சீவன் இங்க என்ன பண்றான், யோகியும் கூட வந்திருக்கானா அப்படின்னு வீராக்கு சந்தேகம் வந்துச்சு. சாதாரணமா ஒட்டு கேட்கிற பழக்கம் வீராக்கு இல்ல, ஆனா சஞ்சீவன் மாதிரி ஆளுங்க யாருக்கும் நல்லது பண்ண மாட்டாங்க, அவங்களால சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து தான். அதனால உள்ள பேசுறத கவனமா கேட்க ஆரம்பிச்சான் வீரா. உன்னை யாரு இங்க வர சொன்னா, நான் காரியத்தை முடிச்சுட்டு சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு கொம்பன் கோவமா கேட்டான். அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, அவங்க சீக்கிரமா அழியணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சஞ்சீவன் வன்மமா சொன்னான். அப்புறம்
அவங்க பேசுறது எதுவும் வீரா காதுல விழல. ஏற்கனவே யோகி விஷயத்துல ராணா மாஸ்டர் கண்கலங்கினத வீராவால பார்க்க முடியல. இப்ப இங்க வந்து யாருக்கு குழி தோண்டி புதைக்க போறான் அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துச்சு. சஞ்சீவனை ஒரு வழி பண்ணணும்னு உள்ள போக நினைச்ச வீராவை தடுத்து நிறுத்துச்சு பட்டு. இப்போ நீ உள்ள போனா அவங்க உன் மேல பழிய போட்டு வேற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ கோவத்தை கம்மி பண்ணிட்டு உன் ரூமுக்கு போ. கெட்டவங்க அழிவு உன் கையால தான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பட்டு ஆவேசமா பேச வீரா கோவத்தை அடக்கிக்கிட்டு வந்த வழியே நடக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு இப்ப தனிமை தேவைப்பட்டுச்சு. மெடிடேஷன் பண்ணலான்னு தனியா ஒரு இடத்துக்கு வந்தான். கண்ணை மூடி 2 மணி நேரத்துக்கு நெற்றிக்கண் இது வரைக்கும் அவனுக்கு சொல்லி கொடுத்த எல்லா டெக்னிக்ஸும் திரும்பவும் மெமரைஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து தூங்கிட்டான். அடுத்த நாள் அவங்களுக்கு அசம்பிளி இருந்துச்சு. வீராவும் சித்துவும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க கொம்பன், ரூபினி, ஆரியன், அதிரன் எல்லாரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ரூபினி வீராவை பார்த்த உடனே பக்கத்துல வந்தா. என்ன வீரா, இங்க எல்லாம் உனக்கு செட் ஆயிடுச்சா? முதல் நாளே அழுக்கு துணி கிடைச்சதா அப்படின்னு நக்கலா கேட்டா. வந்த உடனே அழுக்கு துணி பத்தி கேக்குற? ஒருவேளை நீதான் கழுத மாதிரி அந்த துணியை முதுகுல சுமந்துக்கிட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு போவியா அப்படின்னு வீரா பதிலடி கொடுத்தான். அதை கேட்டு சித்து சிரிக்க ரூபினிக்கு அசிங்கமா ஆயிடுச்சு. வீரா, நம்ம அதெல்லாம் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கோம், அதான் தெரிஞ்ச பையனாச்சே அப்படின்னு சும்மா கேலி பண்ண. ஏன் இப்ப நீ சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்னு ரூபினி அப்படியே பேசுற டோனை மாத்துனா. நான் எங்க சீரியஸா எடுத்துக்கிட்டேன், நீ என்ன கேள்வி பண்ணதுக்கு கவுண்டர் கொடுத்தேன், ஏன் உனக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு கேட்டான். ஏன் வீரா, அழகி கிட்ட பேசுற மாதிரி என் கிட்ட இருக்க மாட்டேங்கிற? நான் அவளை விட பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டா ரூபினி. அழகின்னு சொன்ன உடனே வீராக்கு இருந்த கோவம் எல்லாம் எங்கேயோ காணாம போயிருச்சு. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன் ரூபினி அப்படின்னு வீரா வேற பக்கம் போய் தனியா நின்னுட்டு கண்ணை மூடிக்கிட்டான். அண்ணா, அழகி யாரு? அண்ணியா அப்படின்னு சித்து காது கிட்ட வந்து கேட்க, அண்ணி அப்படிங்கிற வார்த்தை வீராக்கு கிக்கா இருந்துச்சு. ஆமாடா, அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். அழகி என்னதான் இப்ப நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு நெஞ்சு கிட்ட கை வச்சு சொன்னான் வீரா. சூப்பர்னா அப்படின்னு சித்து வீராவை கட்டிக்க, அதே சமயம் அசம்பிளி நடக்கிற இடத்துக்கு வந்தாரு. பழைய ஸ்டூடெண்ட்ஸ், புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்க அதிரன் ஆமான்னு தலையாட்டினான். சரி, வழக்கம் போல எல்லாருக்கும் டாஸ்க் அசைன் பண்ணி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு அதிரன் கிட்ட பேச ஆரம்பிச்சார். புது பசங்களுக்கு கூட டாஸ்க் கொடுத்திருந்தாங்க, ஆனா வீராக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல. சித்து டீயில பறிச்சு போடுற மாதிரி பின்னாடி பேக் ஒண்ணு மாட்டிக்கிட்டு வீரா முன்னாடி வந்து நின்னா. என்னடா இது அப்படின்னு வீரா சித்து பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு. நான் அகாடமிக்கு தேவையான மருந்து இலைய போய் எடுத்துட்டு வரணும். போன தடவை பேக்ல இடம் பத்தாம கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்டேன். அது உடம்பு ஃபுல்லா அரிப்பு வந்துருச்சு, சொரிஞ்சு சொரிஞ்சு கைவலி வந்துச்சு. அதான் இந்த மாதிரி பேக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு முன்ன பின்ன ஆட்டி காமிச்சா. சரி, பத்திரமா போயிட்டு வா, எனக்கு இன்னும் டாஸ்க் அசைன் பண்ணல, நைட்டு ரூம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு வீரா சொல்ல சித்துவும் கிளம்பிட்டான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல வீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ அங்க வந்த ரூபினி, அதுக்கு தான் வீரா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றது. இங்க டாஸ்க் இல்லாத பசங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, சொல்ல போனா மதியம் உனக்கு சாப்பாடு கூட கிடையாது அப்படின்னு சொன்னான். வீரா அவளை கண்டுக்காம மாஸ்டர் முன்னாடி வந்து நின்னான். மாஸ்டர், எனக்கு இன்னும் டாஸ்க் எதுவும் அசைன் பண்ணல, நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான். வீராவை அடையாளம் தெரியல. யார் என்னன்னு விசாரிச்சுட்டு, இன்னைக்கு உனக்கு சூப்பர்வைசர் வேலை, யாரு என்ன பண்றா கேட்டு நோட் பண்ணி என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னாரு. வீராக்கு அந்த டாஸ்கே பிடிக்கல, வேற வழி இல்லாம பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க பண்ற டாஸ்க பார்க்க வந்தவனுக்கு தூரத்துல சித்து கிட்ட கொம்பன் கோவமா பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. சித்து, என்னாச்சு உனக்கு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கொம்பனை கண்டுக்காம வீரா கேட்க, கொம்பனுக்கு வீரா மரியாதை கொடுக்காம நடந்துக்கிற விதத்துல கோவம் வந்துருச்சு. என் துணியை துவைச்சு கொடுக்காம விட்டதுக்கு அப்பவே உன்னை உண்டுலன்னு பண்ணிருக்கணும், போனா போட்டுன்னு முதல் நாள் ஆச்சுன்னு சும்மா இருந்தது ஏன் தப்புதான், இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கொம்பன் ஆத்திரமா பேசினான். சித்துக்கு கொம்பன் பேசினது பயம் வந்துருச்சு. அண்ணா, நீங்க இருந்து போயிடு, நான் இலை பறிக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு என்ன டாஸ்க்கு அப்படின்னு பேச்ச மாத்தினான். இங்க சில பேருக்கு கொழுப்பு கூடி போச்சான், அதை எடுக்கிற டாஸ்க மாஸ்டர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வீரா கொம்பனை பார்த்து சொன்னான். ஓஹோ, ஒரு சீனியர் முன்னாடி இருக்காருன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்க, யாரா நீ அப்படின்னு கொம்பை எகிரிட்டு வந்தான். சீனியரா?
சீனியர் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? தெரியாததை சொல்லி கொடுக்கணும், தப்பு பண்ணா கண்டிப்போட திருத்தணும். ஆனா நீ இவன்கிட்ட உன்னோட அழுக்கு துணியை போட்டு துவைச்சு கொடுக்க சொல்லியிருக்க. இதுதான் உன் சீனியர் உனக்கு பண்ணாங்களா அப்படின்னு வீரா கேட்டான். கொம்பன் கிட்ட யாருமே இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்ல. சுத்தி இருந்த ஃபர்ஸ்ட் கிரேட் பசங்க எல்லாரும் சந்தோஷமா வீராவை பார்த்தாங்க. இந்த அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் இப்படிதான் என்ன எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு கொம்பன் டாமினேட் பண்ணான். என்னால முடியாது அப்படின்னு வீரா சொல்ல, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா நீயா இதுக்கு ஒத்துக்குவ அப்படின்னு கொம்பன் ஒரு விஷயம் சொல்ல, சித்து வீராவை அங்கிருந்து போக சொல்லி காலையே விழுந்துட்டான். எபிசோட் 66. வி மாஸ்டர் கூட்டிட்டு போன ஆகாய மலையில ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களை சூப்பர்வைஸ் பண்ண வந்த வீரா கிட்ட கொம்பன் சவால் விட்டான். பக்கத்துல இருந்த சித்து வீரா கால்ல விழாத குறையா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா வீரா எதுவும் காதுல வாங்கிக்காம கொம்பனை எதிர்க்க தயாராகிட்டான். இன்னும் 3 நாள்ல உனக்கு எனக்கும் ஃபைட் வச்சுக்கலாம். ஒரு வேளை நீ அதுல தோத்துட்டா காலம் பூரா நீ எனக்கு அடிமை, வேலைக்காரனா இருக்கணும், சம்மதமா அப்படின்னு கேட்டான் கொம்பன். சம்மதம் அப்படின்னு வீரா சொல்ல, கொம்பன் சித்துவ அதுக்கு மேல டார்ச்சர் பண்ணாம அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் போன உடனே சித்து முகமே தொங்கி போச்சு. அண்ணா என்னால தானே உனக்கு பிரச்சனை, நான் வேணும்னா அவன் கிட்ட அப்படின்னு சித்து முடிக்கல. வீரா அவன் வாயை பொத்தி, தைரியமா இருக்க கத்துக்க, நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டான். அன்னைக்கு நாள் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சாதாரணமா போச்சு. அடுத்த நாள் வேற டாஸ்க் எல்லாருக்கும் அசைன் பண்ணியிருந்தாரு வி. இன்னைக்கும் சூப்பர்வைசர் வேலை தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த வீராக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி வி மாஸ்டர் அவனை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அது ஒரு பெரிய ஹால். ஒரு பக்கம் பசங்க கராத்தே கட்டாஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் 2 பேரு வி மாஸ்டர் வந்த உடனே எழுந்து பக்கத்துல வந்து மரியாதை கொடுத்துட்டு, இந்த பையனை நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு எதுவும் வீரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாம அவங்க பாட்டுக்கு கைய பிடிக்க, மாஸ்டர் இவங்க யாரு அப்படின்னு வீரா கேட்டான். உனக்கு டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் பத்தி தெரியுமா? அதான் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இருக்குன்னு தெரியற முக்கியமான பொருள் அது அப்படின்னு வி மாஸ்டர் கேட்டார். தெரியும் அப்படின்னு வீரா வேகமா தலையாட்டினான். அந்த டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் பண்றவங்களே இவங்கதான். அவங்க 2 பேரும் வீராவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்படின்னு அவங்கள 2 பேரையும் வீராவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு வி. ஏதோ இத்து போன டாஸ்க் கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த வீராக்கு ஜாக் பாட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீராவை அவங்க ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போனாங்க. உண்மையாவே வானத்துல இந்த மாதிரி இடம்லாம் இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு அந்த கிறிஸ்டல் மலை. அதாவது முக்கோண வடிவுல இருக்கிற அந்த மலையில அங்கங்க சர்க்கிள் கிறிஸ்டல்ஸ் இருந்துச்சு. வீரா ஒரு கிறிஸ்டல் ஆசையா தொட போக 2 பேர்ல ஒருத்தர் அவன் கையை தட்டி விட்டு, அது ஒரு பாம்பு அப்படின்னு சொன்னாங்க. வீராக்கு அதை கேட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. நெட்ரிக்கன் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அதை பார்த்த போதுதான் வெளிய கிறிஸ்டல் மாதிரியும் உள்ள அதோட ஒரிஜினல் உருவமான பாம்பும் இருந்துச்சு. இது மார்ஷியல் ஆர்ட் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு பொக்கிஷமான ஒரு மலை. அகாடமிக்கு வர்ற பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த கிறிஸ்டல் ரொம்ப உபயோகமா இருக்கும். வெளியே இருந்து ஆட்கள் யாரும் இங்க சாதாரணமா உள்ள வர முடியாது. இருந்தாலும் நமக்கு தெரியாம விஷ ஜந்துக்கள் ஆகாசத்திலும் சுத்திக்கிட்டு இருக்கு. அதுங்க கிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் கிறிஸ்டல் வடிவுல பாம்பு பண்ணி இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு வீராக்கு புரிய வச்சாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியும் அப்படின்னு வீரா கேட்டான். எங்களுக்கு மட்டும் இல்ல, 9th ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க எல்லாருக்குமே இதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்க கண்ணுக்கு கிறிஸ்டல் எது பாம்பு எதுன்னு சரியா தெரியும்னு சொன்னாரு. வீரா மனசுல, அப்ப நான் 6th ஸ்டேஜ்ல தானே இருக்கேன், என்ன எதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. நீ பஞ்சவர்ண மலை டாஸ்க்ல வெள்ளை கலர் கிறிஸ்டலை எடுத்ததா வி மாஸ்டர் சொன்னாரு. அந்த ஒரு தகுதி போதும் இங்க நீ வர்றதுக்கு அப்படின்னு வீரா சந்தேகத்தை புரிய வச்சுட்டு பதில் சொன்னாங்க. அன்னைக்கு முழுசும் வீராக்கு எப்படி கிறிஸ்டலை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் முடிஞ்சு சாப்பாட்டு ரூமுக்கு வந்த வீராவை சித்து புடிச்சுக்கிட்டா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், உன்னால அந்த கொம்பை இன்னைக்கு என் பேச்சுக்கு வரல, நான் ரொம்ப ஹாப்பியா என்னோட டாஸ்க் பண்ணேன் அப்படின்னு குதிச்சான். வீராக்கு அவனை பார்க்கவே பாவமா இருந்துச்சு.
சித்துவை எப்படியாவது இங்க இருந்து போறதுக்குள்ள தைரியசாலியா ஆக்கிடணும்னு வீரா சபதம் எடுத்துக்கிட்டான். ஆமா சித்து, இந்த கொம்பனை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களா? அவன் அராஜகம் பண்றது வி மாஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு வீரா கேட்டான். நல்லா தெரியும், அதுக்காக அரண்மனை வாரிசை யாராவது எதிர்த்து பேச முடியுமா இல்ல திட்டதான் முடியுமா அப்படின்னு சித்து கேட்க வீரா அதிர்ச்சியா அவனை பார்த்தான். அரண்மனையா? அது எங்க இருக்கு? யார் ராஜா அப்படின்னு வீரா ஆவலா கேட்டான். இப்ப நம்ம தங்கி இருக்கிற இந்த ஆகாய மலை கொம்பன் குடும்பத்தை சேர்ந்ததுதான். அவங்க பரம்பரை தான் இந்த அகாடமியை நடத்திட்டு வராங்க. வி மாஸ்டர் கிட்ட இருக்கிற பறக்கிற பாய் கூட அவங்க அப்பா பரிசா கொடுத்தது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால்தான் அவனுக்கு இங்க பயங்கர செல்லம் மரியாதை அப்படின்னு சித்து அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னான். வீராக்கு சட்டுன்னு கொம்பன சஞ்சீவனும் குகைக்குள்ள ஏதோ திட்டம் போட்டது ஞாபகம் வந்துச்சு. சித்து, உனக்கு சஞ்சீவனை பத்தி தெரியுமா அப்படின்னு வீரா கேட்டான். பசங்க அவர் பெயர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னா முழு விவரம் தெரியாது அப்படின்னு சித்து சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் 3வது டாஸ்க். இன்னைக்கு என்ன வித்தியாசமா நடக்க போகுதுன்னு வீரன் ஆர்வமா காத்துட்டு இருந்தான். அவனை டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி மூலிகை இலை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. முன்னாடி நாள் வந்த 2 பேர் தான் வீரா கூட இன்னைக்கும் போகணும் அப்படின்னு வி மாஸ்டர் சொல்லி இருந்தாரு. வீராவும் அவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டான். மூலிகை சம்பந்தமான விஷயமா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த வீராவை ஒரு சின்ன குட்டை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுல கொஞ்சமா தண்ணி இருந்துச்சு. சுத்தி பொட்டல் காடு. ஒரு ஈ காக்கா கூட அங்க இல்ல. நெற்றிக்கண் மூலமா அது பாதுகாப்பான இடம்னு வீராக்கு தெரிஞ்சுதான் கூட வந்திருக்கான். இங்க எந்த இலைய பறிச்சுட்டு போகணும்னு தான் அவனுக்கு புரியல. உனக்கு நீச்சல் தெரியும் தானே, இதுல குதி அப்படின்னு சொல்லிட்டு வீரா கைய பிடிச்சு 3 பேரும் உள்ள குதிச்சாங்க. வெளியே பாக்குறதுக்கு சின்ன குட்டையா இருந்த இடம் உள்ள குதிச்ச அடுத்த செகண்ட் பெரிய கடல் அளவுக்கு தண்ணியும் நிறைய மூலிகை செடியும் வீரா கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்க எல்லாமே அதிசயமான விஷயமா இருந்துச்சு. வீராக்கு ஆகாசத்துல கடல் இருக்குன்னு யார்கிட்டயாவது சொன்னா வீராவை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் இது வேற உலகம்னு. வீரா ஃபர்ஸ்ட் டைம் எங்க இடத்துக்கு வந்திருக்க, வா உன்னை அப்படின்னு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தாங்க. ஆமா, கடல் உள்ள சின்னதா ஒரு வீடு இருந்துச்சு. அம்மா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே 2 பேரும் உள்ள நுழைய சின்ன பொண்ணு ஒருத்தி வெளியே வந்தா. இவங்க யாரு, உங்க தங்கையா அப்படின்னு கேட்ட வீராக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி எங்க அம்மா அப்படின்னு பதில் கொடுத்தாங்க. வீராக்கு சத்தியமா நம்ப முடியல. அந்த பொண்ணு அவங்கள விட கிட்டத்தட்ட 5-6 வயசு சின்ன பொண்ணு மாதிரி இருந்துச்சு. வீரா, இந்த கடலுக்கு ஒரு பவர் இருக்கு. அதுபடி உள்ள இருக்கிறவங்க எப்போ உயிர் விடணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்பதான் அவங்களால சாக முடியும். அதே மாதிரி இங்க இருக்கிற வரைக்கும் இளமையோட தான் இருப்பாங்க. நீ திரும்பவும் எங்களை பல வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்க இதே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வீராக்கு அவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசுற விதம், பழகிற விதம் எல்லாமே ரொம்ப உண்மையா இருக்க அடுத்ததா மூலிகை இலை சம்பந்தமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். அந்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் அகாடமி உள்ள வரும்போது எதிர கொம்பன் காத்துட்டு இருந்தான். அப்பதான் வீராக்கு இன்னைக்கு அவனோட ஃபைட் இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆனா அவனுக்கு பின்னாடி காம்படிஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வீரா, எனக்கு என்னமோ இவன் உன்னை சாதாரணமா சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி தெரியல, விசாரிச்சுக்க அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. அதுக்குள்ள கொம்பன், என் கூட ஃபைட் பண்றதுக்கு எல்லாமே யோசிப்பாங்க, ஆனா நீ தைரியமா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதால நம்ம 2 பேரும் வி மாஸ்டர் முன்னாடி ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னான். என்னதான் கொம்பன் அரண்மனை வாரிசா இருந்தாலும் அவனுக்கு இது வரைக்கும் பெருசா எந்த அங்கீகாரமும் கிடைச்சது இல்ல. அவனும் இது வரைக்கும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எதிலும் கலந்துகிட்டதும் இல்ல. உண்மையாவே அவன் மாவீரன் தான். இருந்தாலும் பெரிய இடத்து வாரிசு அப்படிங்கிற பெயர் மட்டும் போதும்னு இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டான். ஆனா இப்ப வந்த வீராக்கு மாஸ்டர் சாதாரண டாஸ்க் கொடுக்காம பெரிய பெரிய டாஸ்க் கொடுக்கும்போது புரிஞ்சுது வீரா எந்த அளவுக்கு மாஸ்டர் மனசுல இடம் பிடிச்சிருக்கான்னு. அதுக்கு தான் இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல வீராவை ஜெயிச்சு தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்க முடிவு பண்ணியிருக்கான் கொம்பன். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.